பார்க்க போகிற ரெசிபி மசால் வடை. இன்றைக்கி இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா வடை செய்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லியும், இது கூட சோம்பு, உப்பு, இதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச கடலைப்பருப்பை வாட்டர் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பில் 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 வரமிளகா, 3 பல்லு பூண்டு, இதை போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிடணும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ இதை இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். நம்ம முழுசாக வச்சு இந்த கடலைப்பருப்பு இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, அது கூட சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் தண்ணி சேர்க்கலை, நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்று போல். அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை எடுத்துடலாம். 2 சைடும் இதே மாதிரி குக் ஆகிருக்கணும். நம்ம மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எதுவும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரம் சத்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.